மே 29, 2020 சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற பல்தோபசார் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற பாலுகோனா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்த ராமாயண் பட்டேல் அப்படிங்கிறவரு வேகமாக பதறி கொண்டு அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. அங்க போனவரு என்ன சொல்றாருன்னா, சார், யாரோ என்னுடைய அத்தை மகளை கொன்னு போட்டிருக்கிறாங்க சார், தயவு செஞ்சு நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரையும் அழைத்து கொண்டு போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. அந்த இடம் மகாநதி ஆற்றங்கரையில ஒரு ஒதுக்குப்புறமான இடமாக இருந்தது. அந்த இடம் இதே கிராமத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு இடமாகவும் இருந்தது. ஆற்றங்கரையிலிருந்து ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த புதர்களுக்கு இடையே இரத்த வெள்ளத்துல ராமாயண் பட்டேலுடைய அத்தை மகளான 54 வயதான அனுபம் பாய் அங்க அந்த புதர்களுக்கு இடையே ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பாக்குறாங்க. போலீசார் அந்த உடலை நெருங்கி பார்த்தபோது யாரோ ஒருத்தர் ஒரு பிளண்டான ஆப்ஜெக்டால அவருடைய தலையில ஒரு முறைக்கு பல முறை அடித்தே கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உடனடியாக போலீசார் அந்த இடத்துல கூடியிருந்த கூட்டத்தை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு அந்த இடத்துல ஏதேனும் தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீசார் தேடிய போது அங்க பக்கத்துல ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல ஒரு ரத்த கரையோட ஒரு பெரிய மரக்கட்டை ஒன்று கிடக்கிறது தெரியுது போலீசாருக்கு. இதை வைத்துதான் அந்த பெண்ணை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்ல, அனுபம் பாயுடைய உடல் கிட்டத்தட்ட முழு நிர்வாண நிலையில கிடக்கிறது தெரியுது. அவருடைய உடைகள் எல்லாம் சற்று தள்ளி ஒரு 2-3 அடி தள்ளி அங்க கிடக்கிறதும் இவருடைய உடல் அந்த புதர்களுக்கு இடையே முழு நிர்வாண நிலையிலையும் கிடப்பது தெரிஞ்சது. அதனால இவரை யாரோ ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்து அதற்கு பிறகு இவரை அடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் அந்த பகுதி முழுவதும் இருந்த இந்த சந்தேக கேஸுக இந்த மாதிரி விஷயங்கள உள்ள போனாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனால் போலீசார் எவ்வளவோ விசாரித்தும் கூட இந்த கொலையை செய்தது யாரு அப்படிங்கிறத போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாட்கள் உருண்டோடுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஆனா போலீசாரால இந்த விஷயத்துல இந்த கொலைகாரனை பற்றிய எந்த விதமான ஒரு சிறு துப்பை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. நாட்களோட இந்த கேஸை அப்படியே கிடப்புல போடுறாங்க போலீஸ்காரங்க. மே 13, 2023 அனுபம் பாய் கொல்லப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே பாலுகோனா கிராமத்துல மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்குது. அன்றைக்கு விடியற் காலையிலேயே போலீசாருக்கு ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படின்னாக்க, அந்த ஊருடைய கோயில் குளம் இருக்குது இல்லையா, அந்த கோயில் குளக்கரையில அக்கறையில அந்த சைடுல கோயிலுக்கு அந்த சைடு கரையில முட்புதர்களுக்கு இடையே ஒரு பெண்ணுடைய உடல் ரத்த காயங்களோட கிடக்குது அப்படின்னு போலீசாருக்கு தகவல் வரவே போலீசார் உடனடியாக அங்க விரைந்து போறாங்க. அங்க போய் பார்த்தா அது 46 வயதான கௌரி பாய் யாதவ் அப்படிங்கிறவங்களுடைய உடல் அப்படின்னு தெரிய வருது. அவருடைய சொந்தம் பந்தம் எல்லாம் அங்க ஏற்கனவே கூடியிருந்தாங்க. அவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க போலீசார்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, காலையில எங்க சகோதரி வேலைக்கு போனாங்க சார், அவங்க மாலை ஆனோடனே திரும்பி வரலையே அப்படின்னு நாங்க விடிய தேடினோம், ஆனா கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவுல எப்படி இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சலாம், இரவு முழுக்க நாங்க தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடிய போதுதான் விடியற் காலையில இந்த இடத்துல அவருடைய உடல் கிடக்கிறத நாங்க பார்த்தோம், உங்களுக்கு சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீசார் உடனடியாக அந்த பகுதியை தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து உடலை கவனமாக ஆராய தொடங்குறாங்க. அந்த பெண்ணுடைய உடலும் முழு நிர்வாண கோலத்துல அங்க கிடக்கிறத பார்க்கறாங்க போலீஸ்காரங்க. அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய உடல்ல குறிப்பாக தலையில, முகத்துல, கைகள் போன்ற இடங்கள்ல பல இடங்கள்ல ரத்த காயங்கள் இருக்கிறது தெரியுது போலீஸ்காரங்களுக்கு. ஏதோ ஒரு பெரிய கெட்டியான சாமானத்தை கொண்டு அவரை பல முறை யாரோ அடித்தே கொண்டிருக்கிறாங்கன்னு தெரிய வருது. அவருடைய உடலுக்கு பக்கத்துல சற்று தள்ளியே ஒரு கட்டை ஒன்று கிடக்கிறத பார்க்கறாங்க. அந்த கட்டையில ரத்த கரை இருக்கவே இந்த கட்டையை கொண்டுதான் இந்த பெண்ணை யாரோ அடிச்சு கொண்டிருக்கிறாங்கிறது தெரியுது. உடனடியாக போலீசார் உஷாராகிறாங்க. அதே கிராமத்துல இது போன்று
நடக்கிற இரண்டாவது கொலை இது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே போலீசார் இது ஒரு சீரியல் கில்லராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. உடனடியாக இந்த பெண்ணுடைய உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின போலீசார் அதே சமயத்தில் இந்த பெண்ணுடைய குடும்பத்தாரிடம் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீசார் விசாரித்த போது அந்த பெண் இறந்து கிடந்தாங்களே, அந்த பெண்ணுடைய சின்ன வயசு மக, ஒரு 10-11 வயது மக என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி எங்க அம்மா அடிக்கடி ஒருத்தரை இந்த இடத்துக்கு வந்து சந்திப்பாங்க சார், எனக்கு அது தெரியும், இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா அந்த பெண்ணு. அது யாருமா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டபோது அவ அந்த கூட்டத்தில் நின்றுகிட்டு இருந்த ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளை கை நீட்டி காட்டுறா. அவரை சந்திக்கிறதுக்கு தாங்க சார் எங்க அம்மா அப்பப்ப இந்த ஏரியாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த ஆள் யாருன்னா, அதே கிராமத்தில் வாழ்ந்த தேஜாராம் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு காது கேட்காது, வாய் பேச வராது. அப்படிங்கிறதுனால அந்த ஊர் மக்களே அவர் மீது கருணை கொண்டு அவருக்கு சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் கொடுப்பாங்களாம். அதுல அவர் கிடைக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் புள்ளகுட்டி எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரை போலீசார் அழைத்து கொண்டு விசாரணைக்கு போறாங்க. அந்த ஆளு பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டா ஒரு இதா இருக்கிறான். அதனால இந்த ஆளு இதையெல்லாம் செஞ்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு இருந்தாலுமே கூட போலீசார் அவனுடைய போன் லொகேஷனை எல்லாம் ட்ராக் பண்றாங்க. அப்படி அவங்க ட்ராக் செய்த போது கொலை நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த நாள் மாலையில இவனுடைய போன் அந்த இடத்துல இருந்தது, அந்த கோயில் டவர் கிட்ட இருந்தது தெரிய வருது. உடனே உஷாரான போலீசார் இவனை தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இவனுக்கு காது கேட்காது, வாய் பேச வராது அப்படிங்கிறதுனால போலீசார் பக்கத்து நகரத்துல இருந்து இந்த சைன் லாங்குவேஜ் பேச தெரிந்த ஒருத்தரை அழைத்து வராங்க. அவர் மூலமாக தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க போலீஸ்காரங்க. அவரும் என்னென்னவோ கேட்டு பார்க்கிறாரு. ஆனால் இவன் அந்த பெண்மணியை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறான். அதற்கு பிறகு போலீசார் தங்களுடைய வழக்கமான பாணியில விசாரிச்சாதான் இது வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை தனிமைப்படுத்தி அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணை போடுறாங்க. போலீசாருடைய அந்த கடுமையான கிட்டுக்கு பிடி விசாரணையின் தீவிரத்தை தாங்க முடியாத தேஜாராம் ஒரு கட்டத்தில் அலறான். அதற்கு பிறகு அவன் இந்த கொலையை தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு கல்யாணம் ஆகாதனால இது போன்ற ஒரு சில பெண்களோடு எனக்கு தொடர்பு இருக்குது, என்னுடைய பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்காக இது போன்ற பெண்களை நான் அணுகிறது வழக்கம், அவங்களுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி நான் அவங்கள அணுகிறது வழக்கம். அதே போலதான் இந்த கங்காபாய் யாதவையும் நான் அணுகினேன். அந்த பெண்மணியை நான் இந்த முறையில் பல முறை நான் இது போல சந்திச்சிருக்கிறேன். அவருக்கு ஒவ்வொரு முறையும் நான் பணம் கொடுக்கறத வழக்கமாகவும் வச்சிருக்கிறேன். அன்றைக்கும் அப்படித்தான் நான் சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பெண்ணு இந்த மாதிரி பணம் ஜாஸ்தி வேணும், இதெல்லாம் இனிமே எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொன்னா. நான் அடுத்த தடவை கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பிடிவாதமாக அவ இப்பயே கொடுக்குறையா இல்லை கூச்சலிட்டு நான் ஊரை கூட்டட்டுமா அப்படின்னு என்னை மிரட்டினா. அந்த சமயத்தில் கோயிலில் சில ஆட்களுடைய நடமாட்டம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால நான் இவ எங்க கத்தி என்னை காட்டி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி அப்படியே பாஞ்சு அவளுடைய கழுத்தை நெரிச்சேன். ஒரு சில நிமிடங்கள்ல அப்படியே மயங்கி விழுந்துட்டா. ஆனா அவ சாகல. கொஞ்ச நேரம் காத்திருந்தேன், ஆனா அவ உசிர் பிரிஞ்ச மாதிரி தெரியல. அதனால போய் பக்கத்துல கிடந்த ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து அவ தலையிலேயே அடி அடின்னு அடிச்சு அவளை கொன்னுட்டேன். எங்க இவ ஊருக்குள்ள போனா என்னை காட்டி கொடுத்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நான் அந்த மாதிரி செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லா விஷயங்களையும் வாங்கி கொண்ட போலீசார் பிறகு அடுத்த கட்டத்துக்கு தங்க விசாரணையை எடுத்துட்டு போறாங்க. டேய், 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை நடந்ததே, அதை நீ தான் செஞ்சியா அப்படின்னு சொல்லி போலீசார் கேட்டபோது அவன் இல்லவே இல்லைன்னே சாதிக்கிறான். போலீசார் மீண்டும் தங்களுடைய கிட்டுக்கு பிடி விசாரணையை தொடங்குறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையை
தாங்க முடியாத இவன், ஆமாங்க சார் அதையும் நான் தான் ஒத்துக்கிட்டேன், அதுவும் இதே காரணம் தான், அந்த பெண்ணை நான் ஒதுக்குப்புறமாக அழைச்சிட்டு வந்து அவ்வப்போது உடலுறவு வச்சுக்குவேன், அதுக்கு பணமும் கொடுப்பேன், ஆனால் அவள் திடீர்னு இனிமே உன்னை சந்திக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கெல்லாம் தெரிஞ்சால் இது பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொன்னால், அவன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச எனக்கு பயங்கரமான ஆத்திரம் வந்தது. அப்படியே ஒரு கட்டையை தூக்கி அவள் தலையில் போட்டேன், அதுலேயே அவள் பாதி செத்துட்டா. மீண்டும் மீண்டும் அந்த கட்டையாலேயே அவள் தலையில் அடித்து அவள் செத்த பிறகு நான் திரும்பி ஊருக்குள்ளே போயிட்டு என்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். போலீசார் முதல் கொலையிலையும் சரி அடுத்த கொலையிலையும் சரி பல மாதங்களாக 3 வருடங்களாக விசாரணை செய்த போதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருந்த அந்த குடியிருப்பிலேயே குடியிருந்த இந்த கொலைகாரனை போலீஸாரால் இவ்வளவு நாள் நம்ம கண்டுபிடிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு போலீஸாரே ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே. இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு இதனுடைய அப்டேட்ஸை உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுறோம். இந்த வழக்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.